வணக்கம். இந்திய வானிலை ஆய்வுத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய வானிலை ஆய்வறிக்கை, இந்திய அரசோட இந்திய வானிலை ஆய்வு நிறுவன அறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் என்கின்ற தகவலை சொல்லும் பொழுது அந்த அறிக்கை கேட்டிருக்கிற காரணத்தினால் அந்த அறிக்கையும் பதிவு செய்யப்படுகிறது. 16/4/2025 மதியம் 1:10 வெளியிடப்பட்ட ஆய்வறிக்கை, இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை வெளியிட்ட ஆய்வறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை ஆய்வறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் வானிலை தொகுப்பு. மழை விவரம். தென் தமிழகம் மற்றும் வட தமிழகத்தில் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. வட தமிழக கடலோர மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலை நிலவியது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மதியம் 1:10 வெளியிடப்பட்ட ஆய்வறிக்கை. பதிவான மழையளவு சென்டிமீட்டரில் மேட்டூர் சேலம் மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜம்புகொண்டப்பட்டி 5 சென்டிமீட்டர், மேட்டூர் AWS சேலம் மாவட்டம், ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை 4 சென்டிமீட்டர். மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி ARG, கிருஷ்ணகிரி மாவட்டம் பெணுகொண்டபுரம், தென்காசி மாவட்டம் சிவகிரி, தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல், தேனி மாவட்டம் சோத்துப்பாறை தலா 3 சென்டிமீட்டர், தருமபுரி மாவட்டம் மருந்தகல்லி, ஈரோடு மாவட்டம் வரட்டுப்பள்ளம், வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர் 2 சென்டிமீட்டர், திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, கிருஷ்ணகிரி மாவட்டம் KRP அணை, ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை, ஈரோடு மாவட்டம் இளந்தக்குட்டைமேடு, வேலூர் மாவட்டம் வேலூர், தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில், திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம், தென்காசி மாவட்டம் தென்காசி தலா 1 சென்டிமீட்டர். வெப்பநிலை நிலவரம். அதிகபட்சமாக வெப்பநிலை வேலூரில் 38.1 டிகிரி செல்சியஸ் பதிவானது. 38.1 என்பது 100 டிகிரிக்கு சற்று கூடுதல், 101க்கு சற்று குறைவாக, 100 டிகிரியை ஒட்டி என்ற அர்த்தம் ஃபாரன்ஹீட்டில். குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதியில் தருமபுரியில் 21 டிகிரி பதிவானது. 21 டிகிரி தருமபுரியில் குறைந்தபட்ச வெப்பநிலை இரவு 2 மணிக்கு பதிவானது 21 டிகிரி செல்சியஸ். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் அதிகபட்சமாக வெப்பநிலை பொதுவாக பெரிய மாற்றம் ஏதும் இல்லை. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருந்தது. வட தமிழ்நாடு மற்றும் வட உள் மாவட்டங்கள் சமவெளி பகுதிகளில் 35 முதல் 38 டிகிரி இருக்குது. பாருங்கள், இதுதான் அதிகபட்ச வெப்பமே. 38 டிகிரி தான் அதிகபட்சம், அது 100 டிகிரி. புரியுதுங்களா? தென் தமிழ்நாடு உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் 37 டிகிரி செல்சியஸும், தமிழக கடலோர பகுதிகள், புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் 33லேருந்து 36 டிகிரி செல்சியஸும் பதிவாகிருக்கு. மலைப்பகுதிகளில் 22லேருந்து 29 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகிருக்கு. 22லேருந்து 29 வரைக்கும். 24 மணி நேர வெப்ப மாறுதல். அதிகபட்ச வெப்பநிலை கணிசமாக அதிகரித்திருந்த மாவட்டம் தஞ்சாவூர், கணிசமான குறைந்திருந்த மாவட்டம் கரூர். இப்படி தான் சொல்லியிருக்காங்க. மிக அடுத்தது பெரிய மாற்றம் ஏதும் எந்த மாவட்டங்கள்லையும் இல்லை. கொஞ்சம் தஞ்சாவூரில் கூடியிருந்துச்சு வெப்பம், அவ்வளோதான். அடுத்தபடியாக இயல்பை விட அதிகமான வெப்பம் பதிவான மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம், இயல்பை விட குறைவாக வெப்பம் பதிவான மாவட்டம் கரூர் மற்றும் சேலம் மாவட்டம். ஏனைய மாவட்டங்கள் இயல்பு நிலையில் இருந்தது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னெச்சரிக்கை. தென்னிந்திய பகுதிகளில் மேல் வளிமண்டல தென்னிந்திய பகுதிகளுக்கு மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதியில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுகிறது. நல்லா புரியுதா? கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கிறது தான் நம்ம சொல்லியிருந்தோம், அவங்கள தான் போட்டிருக்காங்க. தென்னிந்திய பகுதியின் மேல் வளிமண்டல கீழடுக்கில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திப்பு நடைபெறுகிறது. இதனால் மழைப்பிடிவு. 16/4/2025 தமிழ்நாட்டில் ஓரிடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் பலத்த காற்றுடன் கூடிய மழை இருக்கும். மணிக்கு 30லிருந்து பலத்த காற்று இருக்கும். மணிக்கு 30லிருந்து 40 கிலோமீட்டர் வேகத்தில் லேசான மிதமான மழை பெய்யக்கூடும். காற்றோடு மழை பெய்யக்கூடும். எங்கெல்லாம்? சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்கள் ஓரிடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு மதியம் போட்டாங்க. காலை பெய்துச்சு. அடுத்தபடியாக 16ஆம் தேதியோட வானிலை அறிக்கை இது. தமிழ்நாடு, புதுச்சேரியில் இடியுடன் மின்னலுடன் காற்றுடன் கூடிய மழை இருக்கும். காற்றை பொறுத்த வரைக்கும் 40-35 இருக்கும். இதில் லேசான மிதமான மழை பெய்யக்கூடும். ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்திற்கு ஒரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
17லேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு புதுச்சேரி ஒரு இடங்களில் லேசான மிதமான மழை பெய்ய இருக்கும். அவ்வளோதான், பெருசாக இல்லை, மாற்றம் இல்லை. அதிகபட்ச வெப்பநிலை முன்னறிவிப்பு 16ஆம் தேதி அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக பெரிய மாற்றம் இருக்கும் வாய்ப்பு இல்லை. 17லேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் ஓரிடங்கள் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக 2லேருந்து 3 டிகிரி உயரக்கூடும். 2லேருந்து 3 டிகிரி தான் அதிகபட்ச வெப்பநிலை. இப்போ 30 இருக்குன்னா 38 40 ஆகும், அவ்வளோதான் உயரக்கூடும் என்று சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். இயல்பு நிலையில் இருக்கக்கூடிய வெப்ப அளவீடு 16ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலை 2லேருந்து 3 டிகிரி இயல்பை ஒட்டி இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக மழைப்பொழிவு எப்படி இருந்துச்சு, எந்த மாவட்டத்தில் எவ்வளோ சதவீதம் மழைப்பொழிவு பொழிந்திருக்குன்னு பார்ப்போம். எல்லா மாவட்டமும் சராசரி கூடுதல் மழை பொழிஞ்சிருக்கு. ஆனால் ராணிப்பேட்டை மட்டும் 40% குறைவான மழைப்பொழிவு பொழிந்திருக்கு. ராணிப்பேட்டை மாவட்டம் மட்டும் 40% குறைவான மழைப்பொழிவு. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, அரியலூர் மாவட்டத்தில் 417% கூடுதல், செங்கல்பட்டு மாவட்டத்தில் 77% கூடுதல், சென்னையில் 66, இன்றைய மழை சேர்க்கலை சேர்த்த இன்னும் கூடுதலாகிடும் நாளைக்கு. கோயம்புத்தூர் மாவட்டம் 156% கூடுதல், கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 256% கூடுதல். அடுத்தபடியாக தருமபுரி மாவட்டம் 69% கூடுதல், திண்டுக்கல் மாவட்டம் 107% கூடுதல், ஈரோடு மாவட்டம் 214% கூடுதல், கள்ளக்குறிச்சி மாவட்டம் 592% கூடுதல், காஞ்சிபுரம் மாவட்டம் 7% கூடுதல், அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டம் 123% கூடுதல், காரைக்கால் மாவட்டம் 207% கூடுதல், கரூர் மாவட்டம் 219% கூடுதல், கிருஷ்ணகிரி மாவட்டம் 105% கூடுதல், மதுரை மாவட்டம் 121% கூடுதல். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறை மாவட்டம் 164% கூடுதல், நாகப்பட்டினம் மாவட்டம் 179% கூடுதல், நாமக்கல் மாவட்டம் 135% கூடுதல். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீலகிரி மாவட்டம் 127% கூடுதல், பெரம்பலூர் மாவட்டம் 164% கூடுதல், புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் 74% கூடுதல், புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் 156% கூடுதல், ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் 166% கூடுதல், ராணிப்பேட்டை மாவட்டம் மட்டும்தான் 40% குறைவு, சேலத்தை பொறுத்த வரைக்கும் 94% கூடுதல், சிவகங்கையை பொறுத்த வரைக்கும் 152% கூடுதல். அடுத்தபடியாக தென்காசி மாவட்டத்தில் 96% கூடுதல், தஞ்சாவூர் மாவட்டத்தில் வரைக்கும் 251% கூடுதல், தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 79% கூடுதல், திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் 230% கூடுதல், திருப்பூரை பொறுத்த வரைக்கும் 233% கூடுதல், திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருப்பத்தூர் மாவட்டம் 97% கூடுதல். அடுத்தபடியாக திருவள்ளூர் மாவட்டம் 10% கூடுதல், திருவண்ணாமலை மாவட்டம் 149% கூடுதல், திருவாரூர் மாவட்டம் 447% கூடுதல், தூத்துக்குடி பொறுத்த வரைக்கும் 99% கூடுதல், திருச்சிராப்பள்ளியை பொறுத்த வரைக்கும் 113% கூடுதல், வேலூரை பொறுத்த வரைக்கும் 88% கூடுதல், விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் 324% கூடுதல், விருதுநகரை பொறுத்த வரைக்கும் 114% கூடுதல். ஒட்டுமொத்த தமிழ்நாடு புதுச்சேரியில் பெய்ய வேண்டிய மழை 37.6 பெய்திருக்கிறது, 94.9. மொத்தம் சராசரிக்கு 153% கூடுதல் மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தினசரி இந்திய வானிலை ஆய்வுத்துறை அறிக்கையோட. நன்றி.